1 மீட்டருக்கும் கம்மியான கிளாத் இருந்தால் போதும். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஈஸியான முறையில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம தைச்சது போக மீதி உள்ள லைனிங் கிளாத் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 மீட்டரில் காடி காட்டன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்டரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம டாப் போர்ஷன் அண்ட் ஸ்கர்ட் பார்ட் ரெண்டுன்னா நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாப் போர்ஷனுக்கான கிளாத் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். டாப் போர்ஷனுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் 2 பார்ட் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதில் ஒரு பார்ட்டில் வந்து நான் வந்து 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம், சரிங்களா, ஷோல்டர் அண்டு கழுத்தோட அகலம் சேர்த்து எனக்கு 4 இன்ச்சில் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து மீதி உள்ள 2 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து நான் ஷோல்டரோட அளவு எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸை வந்து 8 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பாதியாக மார்க் பண்ணிக்கிறோம். பாதியாக மார்க் பண்ணிவிட்டு அந்த பாதியிலேருந்து அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கடுத்து அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நான் கீழே ஒரு 3.5 இன்ச்சில் ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு போதும். சரிங்களா, கழுத்தோட அகலம் ரொம்ப வந்து நம்ம கூட்ட வேண்டாம். ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தா மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சில் நான் மார்க் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அங்கேருந்து தான் அந்த கழுத்து வளைவு வந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா, நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நம்ம வந்து ஆம்ஹோலுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் வந்து 4 இன்ச்சில் ஆம்ஹோல் வளைவு வந்து போடுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து அதை அளந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்து மார்க்கு சுற்றளவு வந்து 6 இன்ச் வந்துச்சு. அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து நான் கோடு போட்டிருக்கேன். ஓகேவா, அடுத்து ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2வது 1/2 இன்ச் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு, அதிலிருந்து நான் வந்து உள் பக்கமாக ஒரு வளைவு போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஆம்ஹோல் வளைவு. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிருச்சு. அதை வந்து பேக் பார்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் எதுவும் நான் பண்ணலை, நான் அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் வந்து பேக் நெக்கோட அளவு வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு, பேக் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து உள்பக்கமாக வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் வந்து உள்பக்கத்தை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுருக்கேன், வெளிப்பக்கத்தை வந்து மேல் பக்கமாக நம்ம வந்து கிளாத்தை வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் முடிகிற அளவுக்கு, சரிங்களா, ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம மீதமான கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தை வந்து ஒரிஜினல் கிளாத்தில் நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட வேஸ்ட்டான பார்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பார்டரையும் ஒன்றா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியிருக்க அப்புறமா நீங்கள் வந்து மேலே அதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்தையும் அந்த ஆம்ஹோல் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ரோப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஷோல்டருக்கும் 2 ரோப்பு, அதுக்கடுத்து பேக் பார்ட்டுக்கு வந்து 2 ரோப்பு, மொத்தமாக நம்ம வந்து 4 ரோப்பு வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த ரோப்பு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1 இன்ச்சு கிளாத்து நம்ம எவ்வளோ நீளம் அந்த ரோப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு லூப்பு வந்து டர்னர் இருக்குது பார்த்தீங்களா, லூப் டர்னர், அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கனோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட லூப் டர்னர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ரோப்ஸும் வந்து நம்மளுக்கு ஒரே அளவில் இருக்கணும். அதனால் நான் வந்து எல்லா ரோப்ஸையும் கரெக்டாக கையில் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம வந்து வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ரோப் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த ஷோல்டரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குச்சி ஏதாவது விட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரோப்போட எண்டில் ஒரு ஊக்கு வச்சு, அதாவது பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பின் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் அந்த ஊக்கு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பக்கமாக நம்மளுக்கு வந்து அந்த ஊக்கு வந்துடும். ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரோப் வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் அதுக்கப்புறமா நெக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாடி பீஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து ரோப்பை வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஷோல்டரையும் இந்த ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்கையும் அதுக்கடுத்து ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆம்ஹோல் அந்த வளைவையும் நம்ம ஆர்காட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக டர்ன் பண்ண முடியும். இப்போ அந்த ரோப்பை வந்து நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம். மெதுவாக நீங்கள் வெளியில் இழுங்க. 2 ரோப் இருக்குது பார்த்தீங்களா, 2 ரோப்பையுமே நீங்கள் வந்து மெதுவாக வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா அந்த லைனிங் கிளாத் வந்து பின்னாடி பக்கம் போயிடும். ஒரிஜினல் கிளாத் வந்து மேல் பக்கமாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கிளாத்தையும் நம்ம சமமாக எடுத்து விட்டுக்கலாம். எல்லா கிளாத்தையும் நல்லா நம்மளுக்கு பிசுறு தெரியாத மாதிரி எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் அதுக்கப்புறமா வந்து நெக் டிசைன் அதுக்கடுத்து பாடி பீஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து டிசைனுக்காக நான் அந்த பார்டர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பார்டர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா லேஸ் ஒர்க் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து உள் பக்கமாக வெளிப்பக்கமாக நல்லா கொஞ்சம் பிசுறுலாம் இருக்கும். அந்த பிசுறு தெரியாத மாதிரி அந்த கிளாத்தை உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாடி பீஸ், அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோப்புக்கு தேவையான லட்கன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2 இன்ச்சில் ஸ்மால் பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரோப்பில் 3 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து லட்கன் வந்து ரெடி பண்ண போகிறேன் டிசைனுக்காக. ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வச்சுட்டு லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மடக்கி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளதை வந்து அந்த பிசுறு கிளாத் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி நீங்கள் திருப்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா லட்கன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? இதே மாதிரி நான் வந்து இந்த பாடி பீஸ் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதுலேயும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா க்ரீன், அதுக்கப்புறமா வந்து அந்த பாடி பீஸ் கிளாத்து, அதுக்கப்புறமா க்ரீன் கிளாத்து, இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் லட்கன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான முன்னாடி உள்ள பாடி பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாடி பீஸோட அகலம் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 12.5 இன்ச்சு இருக்குது கரெக்டாக எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இந்த 12.5 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கீழே அந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். பாடி பீஸ் தைச்சது போக மீதி உள்ள அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன்.
ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு இருக்குது எனக்கு. அந்த 21 இன்ச்சு கிளாத்தை நான் வந்து பாடி பீஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாடியோட லென்த்து வந்து எனக்கு 7 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக ஒரு 7 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கான அந்த பார்டரையும் லாஸ்ட்டாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா உள்ள பார்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா குட்டியாக தான் நான் வந்து பார்டர் வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லானாலும் நீங்கள் பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பார்டரை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முன்னாடி உள்ள ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் ஒரு பார்டரையும் அதுக்கப்புறமா பின்னாடி உள்ள ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் ஒரு பார்டரும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் நான் 2 பார்டரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த பார்டர் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சு இருக்குது. நான் வந்து 2.5 இன்ச்சு தான் இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு உள் பக்கமாக தையலுக்காக போயிடும். சரிங்களா? அப்போ 2.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 9 இன்ச் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இன்ச்சு நம்மளுக்கு 11.5 இன்ச்சு வருது. அப்போது கரெக்டாக நம்ம வந்து கிளாத்தை வந்து எடுத்தாச்சு. இந்த கிளாத்தை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உள்ள அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்டரை வந்து இதில் வந்து நம்ம இணைச்சிக்க போகிறோம். தனித்தனியான கிளாத்தில் பார்டரை வந்து நம்ம இணைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்டரை வந்து இணைச்சி எடுத்தாச்சு. இப்போ மேலே உள்ள டாப் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடி போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட லென்த்து, இந்த ஒரிஜினல் பார்ட்டோட லென்த்து வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 9.5 இன்ச்சு வந்து ஒரிஜினல் கிளாத்தில் இருக்குது. அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு கம்மியாக நம்ம வந்து லைனிங் கிளாத்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். லைனிங் கிளாத்து வந்து கரெக்டாக ஒரு 9 இன்ச்சு இருக்குது. நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிளாத்தை வந்து அகலத்தில் வந்து கம்மி பண்ண போகிறேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசுறு கிளாத்தெல்லாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு பாடி பீஸோடு நம்ம வந்து இணைக்க போகிறோம். நான் எப்படி இணைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைனிங் கிளாத்தை குட்டி குட்டியாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். 12.5 இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம பாடி பீஸோட லைனிங் கிளாத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு உள் பக்கமாக பிசுறு தெரியாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். பிசுறு வந்து நம்மளுக்கு உள் பக்கமாக தெரியாது, ஆனால் நம்மளுக்கு வந்து வெளிப்பக்கமாக தெரியும். பார்த்திங்களா? இப்போ வந்து பிசுறு வந்து உள் பக்கமாக தெரியலை, ஆனால் வெளிப்பக்கத்தில் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து தெரியும். இதை வந்து நம்ம எப்படி மறைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்மளுக்கு குட்டி குட்டியாக ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ப்ளீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை எப்படி பாடி பீஸோடு அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஒரிஜினல் கிளாத்தை இந்த மாதிரி நம்ம பாடி பீஸோடு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்படி திருப்பிட்டிங்க அப்படின்னா பிசுறு எல்லாமே நம்மளுக்கு உள்பக்கமாக போயிடும். லைனிங் கிளாத்து பிசுறு வந்து உள்பக்கமாக போயிடும். ஒரிஜினல் கிளாத்து பிசுறுமே நம்மளுக்கு வந்து உள்பக்கமாக போயிடும். இதே மாதிரி பேக் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நீங்கள் ஸ்கர்ட் பார்ட்டு, அதுக்கடுத்து டாப் போர்ஷன், அதுக்கடுத்து அந்த ரோப் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஷோல்டர், அந்த ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம கீழே வரைக்கும் நம்ம லைனிங் கிளாத்து தனியாகவும் ஒரிஜினல் கிளாத் தனியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸோட லென்த்து பாருங்கள், 16 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது 8 மாத குழந்தைக்கு இந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். 1.5 வயசு குழந்தைக்கு எவ்வளோ அளவுகள் இருக்கோ அதை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி கிளாத்தில் 1/2 மீட்டர் கிளாத் இருந்தால் போதும், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இந்த ட்ரெஸ்ஸை. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.